யார் ரெண்டு உண்டு கால் விட்டுவா கால் விட்டுவாடா பாதுகாவல கரெக்டா இல்லையா உன் மனசு போயிட்டோம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில ஒரு அம்மன் ஆலயமும் அதனுடைய வரப்புறத்தில் பார்த்தா விநாயகர் பெருமானுடைய திருவுருவமும் நெடுதூரம் சென்று பார்த்தால் கொடிமரத்தோடு இருக்கும் ஒரு கோமான் திருக்கோயிலும் இருக்கு. இருக்கா? காடு அதான் கோமான்னா யாரும் ஐயே தலைவம் அர்த்தம்டா. ஏன் அதை நான் சிவன் கோயில் சொல்லிருக்க கூடாதா? பெருமாள் கோயில் சொல்லிருக்க கூடாதா? கோமான்னா யாரு? தலைவன். தலைவனுக்கு தூய தமிழ்ல ஐயம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 இடத்துல வீடு இருக்கு. வீடுதான் 2, குடும்பம் ஒண்ணுதான். குழப்பம் இல்லை. காரணம் சொல்லலாம். நான் உத்தரவு கொடுத்து குழந்தை கிடைக்கும்னு சொன்னேன். சாமி அறிகுறியா குழந்தை கிடைச்சிடுது, ஆனா உயிர் துடிப்பு இல்லாத நிலை இருக்க, அது நினைக்குமா நினைக்காதாங்கிற ஒரு சந்தேகத்துல கேட்டு வந்திருக்கோம்னு கேட்கிறேன். காரணம் இதே மாதிரி நான் உத்தரவு கொடுத்து ஒருத்தனுக்கு கல்யாணத்தை அன்னைக்கு ஆம்பளை பைய பிறப்பான் பிறந்துட்டான். 2ஆவது தரம் பொம்பளை பிள்ளை பிறக்கும்னா தோன்றுச்சு. 6ஆவது மாதத்துல உயிர் துடிப்பு மனக்கலைங்க வந்தாங்க. அந்த உயிர் சக்தியை நான் கொடுக்கிறேன். அந்த பிள்ளை பிறந்து விளையாட்டு இன்னொரு தரம் காரணம் அங்க போய் பக்கத்துல வா. கண்ண முடிக்காப்பா, எல்லாரும் கூப்பிடுங்க பாப்பா. அரோகரா 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 அரோகரா. இந்த கனியை சாப்பிட சொல்லி 18 நாள் கழிச்சு உயிர் துடிப்பு தோன்றும், பிள்ளை நிறைவு. என்னடா சரி சந்தோஷமா போயிட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே வேலூர் வீட்டின் அருகில் அம்மன் கோயில் இருக்கு. யார் பக்கம் கால் விட்டுவாங்க. நாணத்தாலே வாழ்வு பின்ன பின்ன என்னமா வேணும் உனக்கு? இதுக்கெல்லாம் அளப்படுமா? அதெல்லாம் ஈஸியா மாத்திடலாம். ஏன் கோரப்பட்டோம்? அக்கா பக்கத்துல வா, கண்ணை மூடு. ஓகே காரணம் சொல்லலாம். எண்ணிக்கிட்ட 6 மாதத்துல ஒரு பெரிய அமௌண்ட் தரேன். வீட்டை மீட்டி தந்துருதேன். நீதிமன்றத்திலிருந்து அந்த கேட்ட உன்னைய தொடாம பார்த்து நீதிமன்றத்தின் மூலமாகவே உனக்கு நீதியை வழங்கி அந்த செல்வத்தை உனக்கு சேர்க்கிறேன். இந்த அப்பத்தி உண்டு காப்பாற்ற. உனக்கு தேவை பணம், அது லாட்டரி சீட்டு தான் வரணும்னு நினைக்காத. தந்தாச்சு. கர்மசாமிக்கு வேலூர் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார்? என்ன பிள்ளைப்பா? பொம்பளை பிள்ளைங்க காரணம் சொல்லலாம்.
ஒரு கேள்வி கேட்ட பிறகு பார்த்து சொல்லு. ருத்ராட்சம் அணிந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? தெருமுனையில இருக்கிறார். அந்த சைடு காரணம் ஏன்னா அங்க வந்து துறவி கோலத்துல சிவன் இருக்காராம். அதான் பார்த்தேன். அக்கா என்ன இருக்கீங்களா? பெரியப்பா பாக்கணுமா? அவளுக்கு கிளம்பி ஆயிட்டாரா? கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியமும் மனதும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல மனைவி வழியை சார்ந்த உறவினர்களுக்கு நமக்கும் அன்பும் பாதமும் அற்ப சொற்பமா இருக்கு. பையனுடைய மாங்கல்ய பாக்கியத்துல குறை இல்லை. விதியின்படி கொஞ்சம் தடங்கள் நடந்திருக்கு. கல்யாணம் கூடும் என்ற ஒரு நிலை வருகிற பொழுது தட்டி போனது உண்டு. இந்த நிலைமை நடந்திருக்கு. இதுக்கு யாரு காரணம்? கிரகம் தான் காரணம். அதனால இதை மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். என் குதிரை ரோட்ல போகும்பொழுது இடது பக்கத்துல ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு. சரிண்ணா, அதையெல்லாம் தாண்டி போனா ஒரு ஏற்றம். அந்த ஏற்றத்து பக்கத்துல தான் ஒரு கோயில், அது பக்கத்துல தான் உங்க கிராமம். சரிண்ணா, காரணம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இதை எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா, 3 ஜாதகம் உன் திசையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஒரு பிள்ளை அன்னை பராசக்தியினுடைய பெயருடைய பிள்ளையா வரும். ஈஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமி வரும். அந்த பிள்ளைக்கு தாய் மாமன் ஒருத்தன் தான் இருப்பான். அதுதான் உன் குடும்பத்துக்கு வரக்கூடிய மருமகள். வெற்றியா சேர்ந்துக்கிடலாம். தை மாதத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்திக்கலாம். காசு கூட சேர்ந்தாச்சு. புண்ணியம் கிடைச்சாச்சு. கர்மசாமிக்கு கன்னியாகுமரி எல்லை. கன்னியாகுமரியா? கன்னியாகுமரியா? வரலாம். உங்களுக்கு கன்னியாகுமரியா? கன்னியாகுமரியா? வா வா வா. 1 2 3 4 5 6 7. உங்களுக்கு கன்னியாகுமரியா? தம்பி அறவரையா வராது. ஒன்னா நெல்லுக்காப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்க. பணம் விதைய நஷ்டமாகி வேதனைப்பட்டு வந்தவர் யார்? காரணம் அலைபாயும் கடலோரம் இளமானை போனே விளையாடி இதை பாடி பெண்ணோடும் இதோடும் விளையா. தம்பி, என்னென்ன பழக்கம்லாம் கையில இருக்கு? நல்ல நாட்கள்ல தண்ணி அடிச்சு அந்த நாளை கெட வச்சிருக்கு. செடிக்காரன் இன்னொரு கால விட்டுறான். ஆமாடா, உன் குடும்பம்லாம் எங்கடா இருக்கு தம்பி? சரி, உடம்புக்கு தெரியலாம இருக்காங்களா, மனசுக்கு தெரியலாம இருக்காங்களா? உன் மேல நிறைய குற்றம் சொல்லுதாங்களா? என்னடா செய்யலாம்? கண்ண மூடு, பக்கத்துல வா. உன்னுடைய கட்டுமனைக்கு பின்னால போனேன். கிறிஸ்தவத்தை சார்ந்த ஒரு அடையாள சின்னம் இருக்கு. அதே மாதிரி உன் எல்லைக்குள்ள சுலமான சாமியுடைய போக்குவரத்து இருக்கு. சரியா? 3.25 ஆண்டுகள் வீட்டுக்குள்ள நோய் பிணி காட்டி, உறவில் பகை காட்டி, பண நஷ்டமும் கடன்களும் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல பணிக்கு போக வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து போகாம வேதனை இருக்கு. உண்மையா? அதுல ஒரு நண்பரால் ஏமாற்றப்பட்டு மனம் துயரமடைந்திருக்கிறாய். கால் நிறுத்துவான். உன் கடனை தீர்த்துத்தானே,
புதிய வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன், நோயிலிருந்து காப்பாற்றி விடுதலையாக. அதே கன்னியாகுமரி எல்லை தன் பிள்ளையை மகளை பற்றி காக்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்தியா? பெண்ணடியால் வந்திருக்காளாம்ல. எங்கம்மா இருக்கா உன் பிள்ளை? சென்னையில் இருக்கா. கால் உன்னை பார்த்து என்ன செய்யணும்? சம்மதித்தானா? அவ மனத்தை கொஞ்சம் பார்த்தேன். நமக்கு இணங்காத மனோநிலைகள் கொஞ்சம் இருந்துச்சு. அவைகளெல்லாம் சீர்படுத்தி இப்ப கல்யாண காலத்துக்கு முழு மனத்தோட ஒத்துழைக்க சொன்னா போதுங்களா? ஒரு ஜாதகம் இப்ப வந்திருக்கு, புரியுதா? அந்த ஜாதகத்தை நீங்க கொஞ்சம் ஆன்லைன்ல தட்டி பாருங்க. புரியுதா? புரியுது. உங்களுக்கு பொருத்தமான ஜாதகமா தான் இருக்கு. வெற்றியாகிட்டாரு காரணம். வரலாம் அப்படியா? வேற என்ன உண்டு பார்ப்போம். வேற என்னப்பா செய்யணும்? அவ்வளவு கண்டுபிடிக்கலாம். உங்க இஷ்டப்படி வந்து அந்த கல்யாணம் நடக்கும். வெற்றி உண்டு. தகாத ஒரு பிரிச்சுட்டாரு. என்னை பார்த்து போன கர்மசாமிக்கு அதே கன்னியாகுமரி எல்லை பெண்மகளை பற்றி கேட்க வந்தவன். வாடா தம்பி, கால விட்டுவான். என்ன பார்த்தீங்க உன் பிள்ளைக்கு? கொஞ்சம் பக்குவப்படு பார்ப்போம். நிமிர்ந்து உட்காரு, கண்ண மூடு. கர்மசாமிக்கு உன் பிள்ளையினுடைய உள்ளத்தை பார்த்தேன். படிப்புல இருந்து அளப்பாஞ்சு வேற ஒரு நட்புல மயங்கி கிடக்கு. அந்த மயக்கத்தை வந்து விடுதலையாக்கு தெளிவுபடுத்திருந்தா போதுமா? கால விட்டு வா. உங்க அப்பா அம்மா சொல்ல கேட்கட்ட, எங்க இஷ்டடிக்கு வா, உன்னைய நான் படிக்கவும் வச்சுக்கிட்டேன், வாழ்க்கையும் தந்துருந்தேன் அப்படின்னு ஒரு துணை மண்டையில ரெக்கார்ட் ஆயிருக்கு. கட் தரிச்சுட்டார். புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். வெற்றியாக்குத பார்த்துப்போம். கர்மசாமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? கன்னியாகுமரி எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டது. என்னமா செய்து? ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கா? ஒரு வீடு தான். இன்னொரு வீட்டை பத்தி என்ன கவலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் வீடை பத்தி கருத்தாக காட்டுதாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். காரணம் சொல்றேன். வேண்டாம் உங்க வீட்டுக்குள்ள இசக்கியம்மன் ஒரு தெய்வமும் சக்திங்கிற ஒரு அன்னை பராசக்தியினுடைய சொரூபமும் வருது. சில நேரத்தில் பிரகாசமா இருக்கு, சில நேரத்தில் மூணு இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. இப்போ 3.25 ஆண்டுகளாக உடம்புல நரம்பு, சவ்வு போன்ற வலி வேதனைகள் தோன்றி இருக்கு. இதுக்கு அறுவை சிகிச்சை மூலமா குணமாகணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண வைத்தியத்தில் குணமாகிடும். ஆவேசப்பட வேண்டிய அவசியம் என்ன? வரக்கூடிய பங்குனி மாதம் 22ஆம் தேதிக்கு முதல் வீட்டில் மங்களகரமான காரியம் நடக்கும். பணங்கள் கொஞ்சம் நஷ்டமானது, சில நட்பால் பாதிக்கப்பட்டது, அவைகளை நீக்கி வெற்றியாகி தந்துடுறேன். காலூர் வார புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு என்னை வந்து பார்க்கணும். ஜெயிச்சு தரேன். இந்த அக்கறை மதமார்த்தம்னா தர்மத்தை. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆரல்வாய் மொழி எல்லை. ஆரல்வாய் மொழி எல்லைங்கிறது வேற, ஊரல்வாய்ங்கிறது வேற. என்ன ஊரல்வாய்னு தெரியுவாங்களோ? அப்பா இந்த பாட்டு இன்னொரு காலம் சொல்லலாம்.
உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ள காளீஸ்வரின்னு ஒரு தெய்வம் வராள, எங்க இருக்கா? காளியம்மன் ஒரு தெய்வம் வருது. வீரகாளி இருக்காளா? பத்திரகாளியா? நீங்க வாரத்துல இன்னொன்னு திருப்பிய கட்டிக்காரா? இது யாரு? கால் விட்டா மூணு ஆண்டு காலங்களாக இடம் தகுந்தமான மன வருத்தங்களும் உறவுகளுக்குள் பிரச்சனையும் மாந்திரிகம் தோதமான வில்லங்கங்களும் நடந்து உடலால் பாதிக்கப்பட்டதும் சட்டத்தால் மாட்டிக்கொண்டதும் இருக்கிறது. உண்மையா? இப்ப இந்த வழக்கை வெற்றியாக்கி தரணும், உங்களுடைய சொத்துக்களுக்கு பிரயோஜனமான வாரிசு இதுதான் நிர்ணயம் பண்ணி தரணும். அவ்வளவுதான விஷயம். காரணம் வேலையா வரலாம். வேலையா வேற என்னப்பா வேணும்? 3.25 மாதங்கள் டைம் இருக்கு. மாசி சிவராத்திரிக்குள்ள நல்ல பதிலும் நல்ல சட்டு கொண்டு கிடைச்சிடும். வெற்றியாக்கி தரேன். பேச்சுவார்த்தைக்கு கூட்டுவோம். போகக்கூடாது. நானே நீதியை முடிக்கிறேன். கர்மசாமிக்கு மீண்டும் கோட்டில் தான் போகுது. மதுரையில இருந்து யாரும் கோட்டில் இருக்கீங்களா? வாங்க டாக்டர். இந்த விளக்கு கேட்கக்கூடாது. பூஜை மங்களம் அருள்வாய். என்னப்பா கோட்டி? உங்கோபக்காரரோடு இணங்க வேண்டாம். ஒரு வார்த்தை வாழ்க்கையை தொடரவும் செய்யும், வார்த்தையை அழிக்கவும் செய்யும். ஆனா உன் வார்த்தை வாழ்க்கையை எதிர்த்துடுது, டேமேஜ் ஆகி. உண்மையா இல்லையா? அதனால இப்ப இந்த வாழ்க்கை தொடருமா நிக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறியில நீதிமன்றத்தில் நிக்கிறேன். முன்னாடி வேணுமா? கண்டிப்பா வேணும். அப்போ நாம அடக்கலாமா? யாகாவராயினும் நாகாக்க சோகாப்பார் சொல்லிடுக்கப்பட்டு. யார் சொன்னது? வள்ளுவர். இத பஸ்ல எழுதி விட்டாங்க அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி காலத்துல. ஒரு ஆள் அதுல விதண்டாதம் பண்ணார். எப்படி பண்ணாரு? பஸ்ல போய் இது திருக்குறள் இருக்கீல, இது கண்டக்டர் இருக்கா டிரைவர் இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அண்ணாதுரை அருமையா போய் எவ்வளவு பெரிய அறிஞர் அண்ணாதுரை, நாக்குள்ள அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கேன்டா. எப்படி சூப்பர் பதிலா? அத மாதிரி ஒருத்தருக்கு வரக்கூடிய இந்த இடத்துல, இந்த ஸ்தலத்துல ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய வாக்கு ஒருத்தருக்கு மட்டும் நினைக்காதீங்க. அதுல ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை நம்மளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வார்த்தையால இல்லற வாழ்க்கை பாதிக்கலாம், கணவன் மனைவி அன்பு பாதிக்கலாம், பெத்த பிள்ளைக்கு நமக்கு எதிர்ப்பு வரலாம், எல்லாமே இருக்கு. அப்போ வார்த்தைகள் வாழ்க்கையை நிர்ணயிப்பது என்பது புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஸ்தலத்துல எல்லா பாக்கியமும் எல்லாருக்கும் வழங்கப்படுது. கால் ஒன்றுவான். இப்ப கொண்டு வந்துருவோமா? வரேன். பேங்கா போட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். அங்குள்ள அந்த ஒரு பெருத்து ஒரு மேடுகாடி கிடக்க, அவளை போய் பார்த்தேன். அவ இவன் இருக்கக்கூடியதெல்லாம் எழுதி வைக்க ஒரு ஆண்டியா அக்காம விட மாட்டேன்னு ஒரு முடிவு கொடுத்துட்டாடா. அதனால பொண்டாட்டியை சம்மதிக்க விட மாட்டான். உன்னைய பாவம் செய்யறதுக்கு நான் விட மாட்டேன்டா. உன்னை புண்ணியமா வாழ வச்சு நான் தரேன். மனைவி மக்களை உன் கூட சேர்த்து வைக்க, கிளவி மண்டையை தட்டி கொஞ்சம் அவளை அடக்கி வாசிக்க வைக்கிறேன். நீயும் கொஞ்சம் மதிய பயன்படுத்தும் மகனே. நல்லா இருக்கு. கருதாமிக்கு அதே மதுரை மாநகர் என் சொத்து சுகத்துக்கு ஒரு முடிவு கொடுங்க ஐயா. என்னக்கா சொத்து எவ்வளவு இருக்கு? ஒரு முடிவு இருக்குமா?
தேமாங்கனி விரிக்கும் பொண்ணு. இன்னும் 4 தடவை உண்டா 2 பேரும் கொண்டு இருக்கேன். வா, என்ன வேணும் போனக்கு? யாருக்குள்ள சொத்து அது? அப்படியா? ஏன் உங்களுக்கு தர மாட்டுக்காங்களா? அப்படியா? 1 2 3 4 5 4 பங்கு வருது. செவ்வா புறப்பட்டா 100 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. கர்மசாமிக்கு அந்த சொத்து உன்னுடைய சொத்தை மட்டும் தரமாட்டோம்னு தனி வில்லங்கம் பண்றாங்களே, அந்த 2 ஒரு கப்படா இருக்கான். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடுதான். எல்லாம் ஒன்ன வச்சுதான் நடந்துச்சு. உன் மேல போட்டியை வச்சு உன்னை முடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. தெரியுமா உனக்கு? கால் விட்டுவா. அந்த உன் பங்கை வாங்கி தானே, நீயும் வராத வரத்து வந்தவன் தான். கொஞ்சம் வார்த்தையை அடக்கி பேசணும். அப்படி வாயாடி வள்ளியம்மாள் கொஞ்சம் நிறுத்திக்கான். சொத்தை வாங்கி தர, உன் பங்கு கிடைச்சாச்சு, ஓடிப்பான். கருதாமிக்கு ஒரு வியாபாரம் நிலம் தோணுமா வியாபாரம் பேசியிருக்கேன். அதை எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு தாய், மகன், கணவன் 3 வந்திருக்கிறாங்க. இந்த வாரத்துல உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருப்பா. அந்த வியாபாரம் முடிஞ்சிடும். அதுல உங்களுக்கு ஒரு ஷேர், பெரிய ஒரு பங்கு கிடைக்கும். சரியா? பேச்சுவார்த்தை நடத்துறவங்க நல்லவன் தான். அதை பக்கத்துல இருந்து முடிச்சுட்டு இருந்தா போதும்ல. இந்த அவசியம் பணம் தானே இப்போ உனக்கு வேணும். அதை வாங்கிறதுக்கு விட லேட்டா கையில வாங்கிட்டா சந்தோஷமா வாங்கிக்கா கோடிய. இந்தாப்பா, நானா கூப்பிட்டு உனக்கு நான் வாக்கு திறப்பேன். கவலைப்படாத, தைரியமா. கருதாமிக்கு மன்னார்குடி பக்கம் கூத்தனூர், கூத்தாண்டனூர். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோதை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் வல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. பள்ளி செல்ல மனம் வல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. அல்லாவை நாம் தொழுதான் சுகம் எல்லாமே கூடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்லா இருக்கா அந்த பாட்டு? பாட்டு நல்லா இருக்கா? அப்படி நடக்கலையே. வழிகாட்ட மறை இருந்தும் வள்ளல் நபி சொல்லி இருந்தும் இன்னொரு கல்யாணம் கூட முடிக்கலாம். ஆனா உடம்புல கடன் இல்லை. இந்த 2 கல்யாணம் ஏதோ ஒரு விதிப்படி நடந்துருச்சு. உண்மையை சொன்னா உள்ளம் வந்துடும். பொய்யை சொன்னா என் பேரு கெட்டு போயிடும். என்ன? உண்மையை சொன்னா உங்க உள்ளம் வந்துடும். பொய்யை சொன்னா என் பேரு கெட்டு போயிடும். இந்த 2க்கு இடையில இப்ப நான் மாட்டிக்கிட்டதை எப்படி உடைக்கிறது? எப்படிமா உடைக்கிறது? தூரம் வச்சு பார்க்க வேண்டியது தூரம் வச்சு பார்க்கணும், பக்கத்துல வச்சு பார்க்க வேண்டியது பக்கத்துல வச்சு பார்க்கணும். நடிப்புனா என்னது? தான் செய்யக்கூடிய தவறுகளை மறைத்து நடந்து கொள்ளும் தன்மைக்கு பேர் நடிப்பு. அப்படி ஒருத்தர் அதை வாங்கி சுமந்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு நொந்துகிட்டு எடுக்கிறதுல ஒருத்தர். இப்ப இந்த 2 பேருக்கு இடையில 10ஆம் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கிறது இவரு. அதனால மாந்திரிகத்தால் கொஞ்சம் குழப்பம் நடந்திருக்கீங்க. இவன் உடனடிகளை சரியாக்கித்தாரேன். இன்னும் 2 முறை என்னை சந்திக்கணும். சரியாக்கித்தாரேன்.
இரவெல்லாம் ஒரு சக்தி வந்து அமுக்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வரவிடாம ஆக்குறேன். தலையெல்லாம் பரட்டு 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 பரட்டுன்னு ஒரு அரிப்பு தோணுது. அது ஏன்னு புரிய முடியாம நீ தவிக்கிற. அதை நிறுத்தி தார. இதுக்கடையில தொப்புள்ள இருந்து இங்க வர உம்முன்னு அரிக்கிடுது. சாப்பிடாமலே வயிறு கம்முன்னு இருக்கு. ஆனா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டது மாதிரியே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் வெற்றியாக்கி தந்துடுறேன். முட்டை தான் காரணம். நீயா சாப்பிடுற? நாங்க ஓதி எரியுதோம். அதுல உள்ள பிரச்சனை தான் காரணம். காரணம் ஆசை கிளியே அண்ணாக்களி அண்ணாக்கலியா இவருக்கு நீ அண்ணாக்களி அதானே? அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இப்போ உன்னுடைய தொழிலை நான் வளப்படுத்தி தரணும். தொழில்தாளத்தில் இருக்கக்கூடிய பணம் நேர்மையா பங்களிக்கப்படல. இவனுக்கு இந்த தொழில் ஏன் நடத்தணும்? இவன் கிடந்து கஷ்டப்பட்டு சுத்தி கிட்ட கூட இருந்துகிட்டே நமக்கு என்னமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை கொஞ்ச நாள் உருட்டி போட்டா தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி உன் தொழிலையும் கொஞ்சம் குறைக்க. புரியுதா? இவைகள் எல்லாத்தையும் திறந்து விட்டா நீங்க புண்ணியமா ஆயிடுவீங்க. அதை நான் செஞ்சுட்டு தான் போதுங்களா? ஒண்ணு போற காலில் இருக்கலாம். அடுத்து வரும்போது அந்த பொண்டாட்டியை கூட்டு வந்து அவன் ரெண்டு கேள்விப்பா நீ சொல்லப்பா அங்க வந்து. அதனால இதெல்லாம் ஒரு சாம்ராஜ்யம் தான். தப்பா நினைக்க வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணு இல்லை. கொஞ்சம் கண்ண முழுங்க உங்களுக்கு கூட நான் வாரேன். முந்தாச்சினி ஜனவரிசை நடக்கும் வியாபார இந்த கனியாருக்கு இருக்கு. நாளைக்கு முடிய போட்டுதான் அப்படி ஒவ்வொன்றா உதவி வரும். அடுத்த கண்டிப்பா ஒன்று நல்லா இருக்கு. கர்மதாமிக்கு 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 மன்னார்குடி எல்லை, ராஜ மன்னார்குடி எல்லை, திருவாரூர் ஆரூர் திருவாரூர். தம்பி திருவாரூரா? ஏனப்பா இவ்வளவு நேரம்? ஏனப்பா போயிட்டான். அடுத்த வாரம் வாங்க. அடுத்த வாரம் வழி வரலாம். தம்பி திருவாரூரானா? தேரேது தினையேது தெய்வமேதப்பா, தெய்வத்தை மறந்த போது உங்க ஊருக்குள்ள போய் பார்த்தேன். பழைய காலத்து தேர் எதுவும் கிடக்க. மொபைல தூரம் கொடுங்கப்பா. இது யாருடா தம்பி? காலா இங்க கட்டி கொடுத்துருக்க. பக்கத்துல வா. கர்மதாமிக்கு இவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணுமா, உடல்நிலையை காப்பாற்றி தரணுமா? ரெண்டுமே வேற. அப்படியா? வாழ்க்கையை பத்தி அவா சிந்திக்கிறா, உடலை பத்தி தான் சிந்திக்கிறான். அப்படிதானம்மா? கால் எடுத்துவாங்க. முன்னோர்களுடைய வீடு இடம்லாம் சேதப்பட்டு கிடக்கு. பாதுகாக்கிறதுக்கு நாதி இல்ல, பாம்படைஞ்சு கிடக்கு. அந்த பக்கத்துல ஒரு திரு தேவதை, கன்னி தேவதை போன்ற ஒரு அம்மன் இருக்கு. அதெல்லாம் உங்க வீட்டுக்கு வராம நின்று போச்சு. அதனால உங்க குடும்பம் இப்போ 4 பிரிவாக பிரிஞ்சு போச்சு. நம்ம இந்த நிலை உங்க தாத்தா நான் கரெக்ட் தான்.
முன்னோர் கணக்கில் தான் நாள் தெரியும். புரியுதா? இப்ப அந்த தேவதைகளுடைய சக்தியை நான் பார்த்தேன். அவைகள் உனக்கு அப்படியா? இன்னும் ஒரு முறை காரணம் நாகம் சம்பந்தமான ஒரு தேவதை வந்து உங்களுக்கு அனுசரணை செய்து அவளை நாகக்கண்ணி ஆத்தான்னு நம்ம சொல்லுவோமா? அதனால அவ இந்த உடம்புல சக்தியா இருந்து வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இல்லற வாழ்க்கையும் உண்டு, தெய்வீக வாழ்க்கையும் உண்டு. இப்ப இழந்து போன பணங்கள்லாம் நீங்கி கடனால கொஞ்சம் மன உபாதை அடைந்திருக்க நிலைமைகள் தேரக்கூடிய நிலைக்கு வந்தாச்சு. இவளுக்கு வாழ்க்கை உண்டான்னு கேட்டேன். மார்கழிக்கு பின்பு உண்டுன்னு உத்தரவு. வேற எடுத்தேனும் உனக்கு பைசல் முடியுது. தம்பிக்கு வந்து வரக்கூடிய ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் புதிய பணிகள் கிடைக்கும் செய்தியாகும். அடுத்து